அவங்க தான் பேசணும், அவங்க தான் சொல்லணும். அதனால் அவங்க பேசணும். ஸோ அவங்களுக்கு என்னென்னா, அது அவங்க மேலேயும் தவறு இல்லை. இந்த வெளி உலகத்தை பார்க்காதனால என்னவா வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுன்ற பயத்திலேயே இருப்பாங்க. சனி ஞாயிறுங்கிறது அது விஜய் சேதுபதி பற்றினது இல்லை. பொதுமக்கள் என்னவா பார்க்குறாங்க, நம்ம இமேஜ் வெளியே என்னவா இருக்குது, என்னவா வந்து சேருது அப்படின்னு ஒரு முறை அந்த வாரத்துக்கு விளையாண்ட விளையாட்டுக்கான ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டுனா அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. அதில் வந்து அவங்க முன்ன பின்ன பேசுகிறதையோ நடந்ததையோ ரொம்ப கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி நாங்கள் சொல்லுவோம். அது கூட நீங்கள் பார்த்த மாதிரி கிடையாது. அது ரொம்ப நேரம் போயிருக்கும். அது ரொம்ப நேரம் போயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பொறுமையற்றவன் எல்லாம் நான் இல்லை. ஏன்னா அப்படி எனக்காக இல்லை. ஷோ வந்து பிக் பாஸ் பார்த்து ஷோ வந்து அந்த கண்டெஸ்டன்ட்டும் ஆடியன்ஸ் தான். ஓகே, அந்த ஆடியன்ஸ்க்கு அது என்னவா போய் சேருது, அதுதான் இந்த டீம். அங்கே ஒரு 200 பேர் இருக்காங்க டீம். இவங்க எல்லாம் டைரக்ஷன் கூட இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ என்னவா போய் சேர்ந்துருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிவிக்கணும். அப்புறம் அவங்க என்னவா விளையாடுறாங்க, யார் வீக்கராக இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆனஸ்ட்டாக நீங்கள் பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறது தான் அந்த ஷோட வேல்யூ இல்லையா. மற்றபடி விஜய் சேதுபதி பொறுமையாக இருக்காரா இல்லையாங்கிறது பற்றினது இல்லை. ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க ஆலடிப்பட்டியானுக்கு வாங்க.